அத்தை, இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை அது பசிச்சுது. அதான் பால் காய்ச்சி குடிக்கலான்னு வந்தேன். பசிச்சுதா? சித்தி, என்ன? ராசதி அண்ணியும் இனி அண்ணனும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வெளியில வர சொன்னாங்க. ராசாத்தியும் இனியனும் இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ராசாத்தியா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? தெரியல சித்தி. கண்மணி இதை புடி. ராசாத்தி, ஏய் ராசாத்தி, இங்க பாரு. என்னாச்சு? ஏன் அழுவுற? இனியா, எதுக்குடா அழறா இவ? அண்ணி, என்னாச்சு சொல்லுங்க. என்னடா இந்த நேரத்துல? இல்லம்மா, இவதான் அத்தாத்தன்னு சொல்லி உன்னை பாக்கணும்னு சொல்லி அழுதா. ஏன் ராசாத்தி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்லையே. ஏண்டா இனியா இப்படி எல்லாம் கேக்குறா? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏதோ உங்களை பத்தி கெட்ட கனவு வந்திருக்க. அதான் உங்களை பார்க்கணும்னு கூட்டு போக சொல்லி என்கிட்ட அழுதா. அதான் கூட்டிட்டு வந்தம்மா. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. உள்ள இங்கே இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரி மேடம். ஏய், கேளுடா. ஆமா அத்தை, ரொம்ப மோசமான கனவு வந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கனவு கண்டியா? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல அத்தை, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ராசாத்தி, மங்கைக்கு எதுவும் ஆகாதுமா. இந்த நேரத்துல போய் 2 பேரும் வந்திருக்கீங்களே. ஏய் இனியா, ஃபோன் பண்ணியிருந்தா காராவது எடுத்துட்டு வந்திருப்பல்ல. ஏய், இதுல என்ன இருக்கு? நம்ம ஊர் தானே, பயலாம் இல்ல. நம்ம ஊர் தான்ப்பா, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இந்த நேரத்துல ஏன் எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? நீதான் உங்களை உள்ள கூப்பிட மாட்டிய. அதான் நாங்கெல்லாம் வெளியே நிக்கிறோம். என்னவோ பண்ணுங்க, எனக்கு என்ன. முதல்ல இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. நான் போய் தூங்கணும். விடுங்கப்பா, அம்மா எப்பவுமே அப்படித்தானே. ராசாத்தி, நீங்க போங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரிங்க மாமா. அத்தை பார்த்து இருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல ராசாத்தி. எதுக்கும் நீங்க விபூதி வச்சுட்டு படுங்க. சரி, நீங்க போங்க பத்திரமா. ரசாத்தி, ரிலாக்ஸா இரு. சரிப்பா, பார்த்து போங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரி பெரியப்பா, வரமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வராத. சரி, நாங்க போயிட்டு வரோம். அவ சொன்ன மாதிரி விபூதியை வச்சுக்கிட்டு. ஓ, தட்டு உன்கிட்ட கொடுத்துட்டேனா? கொடு. இல்ல பரவாயில்ல அத்தை, பூஜை ரூம்ல தானே வைக்கணும். நான் வச்சுக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ போய் படு, நான் வச்சுக்கிறேன். இல்ல அத்தை, இல்ல நானே வச்சுக்கிறேன். சரி, நீ போய் வச்சுட்டு படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. சீக்கிரம்
சீக்கிரமா பேக் எடுத்துட்டு வாங்க. வாங்க. சரி சீக்கிரம். வாங்க. வாங்க. சீக்கிரம் போங்க. சரிம்மா வர மேடம். அப்பாடா. ஹே ராசாத்தி, நாளைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. பெரிய வேலையெல்லாமா பாக்குற? நான் இருக்கும்போது நடக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு ஆட்டோவும் வராது. என்ன பண்ணலாம்? சொல்லு பொன்னி. முத்தரசு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேங்க. வர வழியில ஆட்டோ எதுவும் பார்த்தேன், வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் வரீங்களா? அம்மா நீ இப்ப எங்க இருக்க? நம்ம ஊருக்கு வர வழியில இருக்கிற அரச மரத்துக்கிட்ட இருக்கேன். நீங்க அங்க வந்துடுறீங்களா? சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஏய், ஒரு நிமிஷம் வந்துடுறோம். ஐயோ, யார் இவனுங்க? ஏய், விடிஞ்சா பாரி ஐயா காலி. ஆமா. அவர் மட்டுமா? இனியனும் ராசாத்தியும் தான் காலி. யாரு எப்படி போனா நமக்கு என்னடா? திருடிட்டு வந்த பணத்தை நம்ம ஐயா கிட்ட கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுறோம். ஆமாண்ணே. என்ன பணம்? ஊருக்காரங்களா சேர்ந்து கொடுத்த பணமா? அட பாவீங்களா, இவங்க யாருன்னே தெரியலையே. சரி வண்டியில ஏறுடா. சரிண்ணா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி பணத்தை அடிச்சிட்டாங்க. சபாஸ்ரா இந்தாங்க. முருகா இந்தடா. ஐயா, பாரி ஐயா வீட்டுல இருந்து திருடியாச்சு. ஊர் மக்கள்லாம் பாரி ஐயா சொல்லிதான் பணம் போட்டாங்க. இப்ப அதே பாரி ஐயா பணம் திருடு போச்சுன்னு சொன்னா மக்கள் எல்லாம் நம்பிட மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நாம ஒரு சின்ன வேலையை காட்டி நம்ம யாருங்கிறத காட்டணும். அப்பதான் பாரி என்ன சொன்னாலும் ஊர் மக்கள் நம்ப மாட்டாங்க. முருகன் சொல்றா, அதை நான் செய்யறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஊர் பக்கமே வராதீங்கடா. சரிங்கய்யா,
நாங்கெல்லாம் வெளியூர் கிளம்பிடுறோம். என்ன ஆட்டம் போட்டாங்க அந்த இனியனும் ராசாத்தியும். சேர்மன்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாங்க. விடுங்கய்யா, விடிஞ்சதும் தானே அசிங்கப்பட போறாங்க. ஐயோ பாவம் இந்த ஊர் ஜனங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் நாசமா போச்சு. ஆமா, நல்லா வேணும் அவங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து தானே என்ன அசிங்கப்படுத்தினானுங்க. ஆமாங்க ஐயா, நல்லா அனுபவிக்கட்டும். டேய், பணத்தை கொஞ்சம் எடு. இந்தா. கிளம்புங்க. சரிங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. அட பாவீங்களா, இதெல்லாம் இந்த சேர்மனோட வேலைதானா? இது தெரியாம ராசாத்தியும் இனியனும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களே. இத உடனே ராசாத்தி கிட்டயும் இனியன் கிட்டயும் சொல்லணும், இல்லைன்னா எல்லாரும் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. எங்க போனா? பொன்னி, பொன்னி, இங்கதானே இருக்கேன்னு சொன்னா. போயிட்டாளா? டேய், நம்ம பேசுறதெல்லாம் அந்த பொம்பளை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காடா. போய் புடிங்கடா அவளை. போடா போடா. வர சொல்லிட்டு போன் எடுக்கறல பாரு. எங்க போயிருப்பா? ஒருவேளை வீட்டுக்கே போயிருப்பாளா? போனாலும் எனக்கு போன் பண்ணிருக்கணுமே. சரி, போற வழியில பாப்போம் இருக்காளான்னு. வீட்டுக்கு போற வழியிலயும் இல்ல, எங்கதான் போயிருப்பா? வர்ற வழியில ஒருவேளை ராசாத்தி வீட்டுக்கு போயிருப்பாளோ? இங்க இருந்து ராசாத்தி வீடு பக்கம் தான், எதுக்கும் அங்க போய் பாப்போம். மாமா, மாமா, யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் மாமா? தெரியலையே. இரு பாக்குறேன். ராசாத்தி, வந்துட்டேன். அண்ணே, என்ன இந்த நேரத்துல? ராசாத்தி, பொண்ணு இங்க வந்தாளா? அண்ணி முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்களே. என்னாச்சு? இல்ல, முத்தரசன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன், லேட் ஆயி போச்சு. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி சொன்னா. நான் அரச மரத்துக்கிட்டே வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். அங்க போய் பார்த்தா ஆளையும் காணோம், போன் அடிச்சாலும் போன் எடுக்கல. என்னமா பண்றது? அங்கிருந்து உங்க வீடு தான் கிட்ட, அதான் இங்க வந்துருப்பாளோன்னு நினைச்சு வந்தேன். இங்க வந்திருந்தா உங்களுக்கு போன் பண்ணிருப்பாங்கல்ல. ஐயோ, 10 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோமா, போனை எடுக்கவே இல்லை.
இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் எப்படி எடுக்காம இருப்பாங்க? ஒருவேளை எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? இந்த நேரத்துல அவன் எங்கேயும் போக மாட்டான் மாப்பிள்ள. நான் தான் அவகிட்ட வரேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். போனை வேற எடுக்கலன்னு சொல்றீங்க. அப்ப எங்கதான் போயிருப்பாங்க? எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. என்ன பண்றதுனே தெரியல. 1 மணி நேரம் ஆயிப்போச்சு, போனையும் எடுக்கல. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒன்றும் தெரியல. அண்ணா, அண்ணி தைரியமானவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இது பாருங்க, அவங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க, நம்ம என்னன்னு பாப்போம். இல்ல, ஒரு நாளும் இந்த மாதிரி நடந்தது இல்ல. போன் பண்ணியும் எடுக்கல, அதான் பயமா இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஆமா மாமா, வாங்க போலாம். ரசதி, நீ எதுக்குமே இந்த நேரத்துல? நானும் மாப்பிளையும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா ரசதி, நீ இங்கே இரு. ஒருவேளை அவங்க இங்க வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு வரோம். சரி மாமா. ஜாக்கிரதையா இருமா. சரிண்ணே. மாமா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ள, இந்த வண்டில வாங்க. ஒரே வண்டில போயிடலாம். சரி, உட்காருங்க. நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. இங்க தப்பிச்சு ஓடுற. அதுக்குள்ள மாமா வந்துட்டாரா? வரேன் மாமா. இது வந்துட்டேன். மாமா, மாமா, என்ன மாமாவை காணோம்? கதவை பயங்கரமா தட்டினாங்க, ஆனா யாரையுமே காணோம். என்னது? கதவை தட்டின சத்தம் கேட்டுச்சே, ஆனா யாருமே இல்ல. ஒருவேளை அண்ணிய காணும்னு யோசிச்சுட்டு இருந்ததுனால இந்த சத்தம் கேட்டிருக்குமோ?
ஏய் விடுங்கறல. ஏய் கத்தாத. ஏய் விடுங்க, கைய விடு. கத்தாத சொல்றேன்ல. ஏய் வாய பொத்துறாவல. ஏய் 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 கத்தாத. விடு. ஏய் விடு. ஏய் சீக்கிரம் போடா. சாம வர மாட்டேன். உனக்கு என்ன பண்ண பாரு. விடுடா. ஏய் அமைதியாரு. கத்தாதன்னு சொன்னேன். ஐயா சொல்லுங்கய்யா. என்னடா அவ கிடைச்சாளா? ஐயா கிடைச்சிட்டாங்க ஐயா. நாங்க அவளை கார்ல போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஐயா. அவளை இங்க தூக்கிட்டு வராதீங்க. நம்ம பழைய குடோனுக்கு கொண்டு போய் அவளை கைய காலை கட்டி போடுங்க. பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அவளை காலி பண்ணிடுங்க. சரிங்க. முருகா. ஏய் அவளை மறைச்சு வைங்க. சரணா. ஏய் ஆளு வராங்க. சீக்கிரம் மறைச்சு வைடா. ஏய் கைய உள்ள இல்லடா. ஏய் மாட்டிக்க கூடாது. ஏய் சீக்கிரம் போடா. நிப்பாடுங்க நிப்பாடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏங்க ஒரு நிமிஷம்.